திமுக அரசு உங்களுக்கு பொறுப்பேற்றதுனால சொத்தை போய் எடுக்கிறது, அடுத்த சொத்தை அடையிறது, மத்தியஸ்தம் பண்ணுறது, கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது, பண மோசடி பண்ணுறது, இது மாதிரி விஷயங்கள்ல மர்டர் ஃபார் கிரெயின் அதிகமாகும். பணத்திற்காக செய்கிற கொலைகளின் எண்ணிக்கை அதிகமாகும். ஆனால் எந்த காலகட்டத்திலும் இப்படி போதை தொடர்பான வழக்குகள் இவ்வளவு அதிகமாக ஒட்டுமொத்த சமூகத்தையும் தன்னுடைய சுயலாபத்திற்காக திமுக அரசு படுகொலையில் தள்ளுது. ஓட்டுநரையும் நடத்துனரையும் பஸ்ஸை விட்டு அடிச்சு தூக்கி வெளியே போடுறான்னா அந்த வெளியே போடுறதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? செய்யறோம் மண்டபம் மிகப்பெரிய வெறி இருக்குன்னு அர்த்தம். அந்த வெறி எங்கேருந்து வந்தது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ட்ரக்ஸ் காரணம். நம்ம குட்கா பொட்டலத்தை எடுத்து போயிட்டு சட்டசபையில் வச்சு காட்டினாங்க, ஞாபகம்? நீ தான் போய் போலீஸ் ஸ்டேஷனில் சொன்னியாமே, அங்கே பாரு உன் வீட்டோட மாடியில் வந்து பாரு சோத்துக்கு பக்கம் யார் இருக்கா பாரு, கருப்பு சட்டை போட்டு ஒருத்தர் இருக்கானா, அந்த லுங்கி கட்டின்னு ஒருத்தர் இருக்கானா, அதே பாரு தெருப்புற நீ எந்த போகிற எங்கே வரலாம் தெரியும், வந்தியா உன் வேலையை பார்த்துனே போயிட்டே இரு, இந்த மாதிரி விஷயத்தான் தலையிட்டுன்னா நீ உயிரோடு இருக்க மாட்டேன்னு மிரட்டுறாங்க. நடவடிக்கை எடுக்க வேண்டிய காவல்துறையே இப்படி போட்டு காட்டி கொடுக்குற வேலை செஞ்சா அப்போ எவ்வளோ மோசமான சூழ்நிலை இருக்கும். 100 பேருக்கு மேலே வழக்கு போட்டால் 78 பேர் தண்டனைக்குள்ளாகும். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் 13 விழுக்காடு போடும்? குஜராத்தில் இருந்துகிட்டே போட்டோம். நான் குஜராத்துக்கு ஓட்டு போடலையே, நான் தமிழ்நாட்டில் தானே ஓட்டு போடுறேன், நான் தமிழ்நாட்டில் தான். குஜராத்தை பற்றி கவலை குஜராத்திகள் பட்டுக்கொள்ளட்டும். இந்த சிக்கலுக்குள்ள வரும்போது படித்த பெண்கள் இப்படிப்பட்ட பெண்களை வந்து பாலியல் தொழில் கொண்டு போடுவாங்க, புகைப்படங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இவ்வளோ பெரிய சமூக சிக்கலாக இருக்கும். அரசு வந்து அப்படியே மெத்தனமாக இருக்கிறது நமக்கு என்ன காட்டுதுன்னா இந்த தொழிலில் அரசுக்கு பங்கு இருக்கிறதோ. வணக்கம். வணக்கம். கும்பகோணத்தில் ஒரு ஓட்டுநரும் நடத்துனரும் தாக்கப்பட்ட சம்பவம், அதன் பிறகு தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் அடிதடி கொலை சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்கு. இதற்கு முக்கியமான காரணம் கஞ்சா போதை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு இருக்கு சார்? சட்டம் ஒழுங்கு அடியோடு கெட்டு போயிருக்கிறது நமக்கு பார்த்தா தெரியுது. என்ன வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, பொதுவாக எப்பயுமே சிக்கல்கள் பிரச்சனை எப்படி ஏற்படும்னா, அடிப்படையில் ஒரு சண்டை ஏற்படும். அந்த சண்டை வந்து கொஞ்சம் வீரியமானதாக இருக்கும். அந்த வீரியமான சண்டையை தொடர்ந்து கைகலப்பு ஏற்படும். அதுக்கு மது காரணமாக இருக்கும். அப்படி தான் பேட்டர்ன் காலங்காலமாக நம்ம ஊரில் அதுதான் பேட்டர்னு. அப்படி தான் சண்டை வரும். இல்லை பணம் சம்மந்தமாகவோ சொத்து சம்மந்தமாகவோ பிரச்சனைகள் ஏற்படும். அப்போ பிரச்சனைகளை ஏற்படுத்தும் போது அதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு முடிவு பண்ணும்போது 2 குழுவாக பிரிஞ்சு ஒரு குழு இன்னொரு குழுவை தாக்கவோ அல்லது கொலை செய்யவோ முயற்சி பண்ணுவோம் ஒரு நபர், சம்மந்தப்பட்ட நபர். இது வந்து பேட்டர்ன். இது எப்பயுமே வந்து பொதுவாக எல்லா காலத்துலேயும் நடக்கும். அது எந்த ஆட்சி வேணால் இருக்கட்டும், காங்கிரஸ் ஆட்சி, அதிமுக ஆட்சி, திமுக ஆட்சி, யார் இருந்தாலும் நடக்கும். அதை கூட நம்ம அதை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கான்னா இருக்குது. ஆனால் அதையும் தாண்டி இப்போ நீங்கள் நடக்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு ஓட்டுநரையும் நடத்துனரையும் பஸ்ஸை விட்டு அடித்து தூக்கி வெளியே போடுறான்னா அந்த வெளியே போடுறதுக்கான காரணம் என்னவாக இருக்கும் பாருங்கள். அடிப்படையில் ஒரு குற்றத்துக்கு ஒரு காரணம் இருக்கும்ல. இப்போ சாதாரண ஒரு வாக்குவாதம் ஒரு கொலையில் ஜென்ரலாக வந்து அது போகக்கூடாது. ஒரு வாக்குவாதம் சாதாரண ஒரு கை கலப்பில் போய் நிற்கலாம், அதுதான் இயல்பு. ஒரு வாக்குவாதமே ஒரு கொலையில் போய் முடியுதுன்னா அப்போ அதை செய்கிறவங்க தன்னிலை இழந்தவங்களோ, எக்ஸென்ட்ரிக்காவோ, இல்லை உளவியலாக பாதிக்கப்பட்டவங்களோ, இல்லை மூளையே வேலை செய்யாதவங்களோ, இப்படிப்பட்ட வகைப்பாட்டுக்குள்ளே தான் இருக்க முடியும். அப்போ ஒரு நடத்துனரையும் ஓட்டுநரையும் ஒருத்தன் அடித்து தூக்கி வெளியே போடுறான், ஒரு குரூப்பாக போடுறான்னா அடிப்படை என்ன காரணம்? அதில் ஒரு காரணம் இல்லை. பஸ்ஸை நிறுத்த சொன்னால் நிறுத்தலை. அதுதான் தொடர்ச்சியான பிரச்சனை. அதில் இந்த ஒரு பிரச்சனைக்காக ஒரு கோவத்தில் வந்து ஒரு ஏறுவான்றது, வண்டியில் சண்டை பிடிப்பான் கண்டக்டர் டிரைவர்ன்றது நம்ம இயல்பாக பார்க்கக்கூடியது. அது ஒரு சாதாரண ஒரு ரியாக்ஷனாக கூட நம்ம அதை பார்க்கலாம். ஆனால் மேலே ஏறி ஒரு கண்டக்டர், ஏன்னா அந்த அந்த குற்றத்துக்கான நேரம் இருக்குல்ல, அதை எடுத்துக்கொள்கிற நேரம், அந்த நேரம் வந்து ஒரு ஸ்பர் ஆஃப் தி மூமெண்ட்னுவாங்க. ஒரு சடன் ப்ரொவொகேஷன், ஒரு கோவத்தில் ஒரு வார்த்தை, ஒரு கெட்ட வார்த்தை சொன்னால் பதிலுக்கு ஒரு அறாயிடுது. இதெல்லாம் வந்து ஸ்பர் ஆஃப் தி மூமெண்ட், ஒரு சடன் ப்ரொவொகேஷனில் பண்ணுறது. அப்படி இல்லாமல் விரட்டி போய் வண்டியில் ஏறி உள்ளே இருக்கணும் அடித்து வெளியே தூக்கி போடுறான்னா அப்போ மண்டைக்குள்ளே மண்டைக்குள்ளே மிகப்பெரிய வெறி இருக்குதுன்னு அர்த்தம். அந்த வெறி எங்கேருந்து வந்தது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ட்ரக்ஸு காரணம்னு நமக்கு புரிய வருது. இந்த இது மட்டும் இல்லை, சம்மந்தமே இல்லாமல் இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், காணொலி வந்தது. சம்மந்தமே இல்லாமல் ஒரு 3 பேர் சேர்ந்துக்கிட்டு ரோட்டில் போகிறவங்கள மடக்கி சும்மாவே அடித்து பிடுங்குறது. ஒரு ஃபேன்சி டூ வீலர் போகிறவங்க அடித்து பணத்தை பிடுங்கிறது. அந்த பணத்துக்காகவே இல்லை அவன் செய்யுது. அவனுக்கு வந்து ஒரு ரவுடிசத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், அவனுக்கு அந்த அந்த அரகன்சியை வந்து காட்டணும், நான் பெரிய ஆளுன்னு காட்டணும், நான் எப்படி இது மாதிரி எண்ணம் வந்து பொதுவாக இளைஞர்களுக்கு சின்ன பசங்களுக்கு தோன்றது இயல்பு. ஆனால் அது எப்பயுமே வெளிப்படாது. அப்போ அது வெளிப்படுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஞ்சா அல்லது போதைப்பொருள். இப்போ இந்த போதைப்பொருளுக்கும் கஞ்சாவுக்கும் அரசு பொறுப்பாக இருக்கா இல்லைன்னு கேட்டிங்கன்னா, எந்த அரசு பொறுப்போ இல்லையோ திமுக அரசு கூடுதல் பொறுப்பு இருக்குன்னு நான் பார்க்குறேன். எப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த குட்கா பொட்டலத்தை எடுத்து போயிட்டு சட்டசபையில் வச்சு காட்டினாங்க, ஞாபகம் இருக்கா? அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக பேசுனாங்க. அதன் அடிப்படையிலே வாக்கு வங்கி கூட பெறுவதற்கான திமுக முயற்சி பண்ணுது. ஒரு குட்கா பொட்டலம் இது பக்கத்து மாநிலத்தில் அனுமதிக்கிறது, நம்ம மாநிலத்தில் அனுமதிக்கலை. இது வந்து விற்கவே முடியாத, விற்கக்கூடாத பொருள் இல்லை.
அப்போ ஒரு பக்கத்து மாநிலத்திலேருந்து எடுத்து வர வாய்ப்பு இருக்கிற ஒரு பொருள், அந்த பொருளையே நீங்கள் சட்டசபைக்குள்ளே கொண்டாந்து அதே ஒரு பெரிய சிக்கலாக பண்ணினீங்க. நீங்கள் உங்கள் ஆட்சி காலத்தில் இவ்வளோ சகஜமாக கஞ்சா, இந்த மெட்டாபெத்தமின் இதெல்லாம் ஈஸியாக புழங்குது, நீங்கள் செஞ்ச வேலை என்னன்ற கேள்வி இருக்குல்ல. அதை தான் இப்போ திமுக அரசு அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது. இதில் 2 விஷயங்களை நான் பார்க்குறேன். இதில் வந்து ஒன்று இது போன்ற போதை ஆசாமிகள், போதை மாஃபியாக்களோட தலைவர்கள், ஜாஃபர் போன்ற ஆட்கள்லாம் வந்து, சாதிக் போன்ற ஆட்கள்லாம் வந்து உங்களுக்கு திமுகவில் இருக்கிற அமைச்சர்களோடு நெருக்கமாக இருக்கிறது இல்லாமல் காவல்துறையோடையே நெருக்கமாக இருக்கிறாங்க. நான் 2ஆக பார்க்குறேன். இப்போ ஒரு அரசியல்வாதி தனக்கு காசு வருதுன்னா யாரோடையும் கூட்டு சேர்ந்துக்கிட்டு அவங்களோட சேர்ந்து சில காரியங்களை செய்கிறது, இது கொஞ்சம் அது நமக்கு பழக்கப்பட்டது. ஆனால் இதை காவல்துறை செய்யாது. ஒரு கமிஷனர்கிட்ட, ஒரு டிஐஜி கிட்ட, ஒரு எஸ்பி கிட்டலாம் போய் நெருக்கமாக நின்று ஒரு புகைப்படம் எடுத்துக்கிற அளவுக்கு ஒரு கஞ்சா ஒரு ட்ரக் மாஃபியா இருக்கான்னா அப்போ காவல்துறைக்கு இதில் என்ன வேலை இருக்குன்ற கேள்வி நமக்கு வருது. சேலத்தில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. கள்ளச்சாராயம் விற்கிறாங்க, டாஸ்மாக் மதுவக்களை வாங்கி காலையில் இல்லைனா மாலையில் விற்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வந்து போலீஸுக்கு தகவல் கொடுத்துருக்காரு. அவரை வந்து போலீஸ்காரர்கள் இவர் தான் தகவல் கொடுத்தாருன்னு அந்த விற்கிறவருக்கே கொடுத்து அவர் வந்து நான் தலைமுறைவாக நிற்கிறேன், என்னை கொல்ல பார்க்குறாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. காவல்துறை இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடுறதுக்கான காரணம் இல்லை, இது காவல்துறையோட முழு ஒத்துழைப்போட நடக்குதுங்க. அடிப்படை சிக்கலே அங்கே தான் வருது. இப்போது நீங்கள் எனக்கு ஒரு கள்ளச்சாராயம் விற்கிறேன், ஒரு இடத்துல கஞ்சா ரிப்போர்ட் பண்ணதுக்கு அப்படி ஆச்சு சிக்கல். கஞ்சா விற்கிறாங்க, இந்த ஏரியாவில் விற்கிறாங்கன்னு நாங்கள் எங்களுக்கு அவர் ஒரு வழக்கறிஞர், அவர் நண்பர், அவர் ஒரு ஃபோன் பண்ணி ஒரு இடத்துக்கு சொல்கிறார். சொன்னால் ஒரு 2 நாள் கழித்து அவங்க வீட்டை சுற்றி ஒரு 4 பேர் நிற்கிறாங்க. அந்த வழக்கறிஞருக்கு ஃபோன் பண்ணுறாங்களாம். ஃபோன் பண்ணி நீ தான் போய் போலீஸ் ஸ்டேஷனில் சொன்னியாமேன்னு, அங்கே பாரு உன் வீட்டோட மாடியில் வந்து பாரு அந்த சோத்துக்கை பக்கம் யார் இருக்கா பாரு, கருப்பு சட்டை போட்டு ஒருத்தர் இருக்கானா, அந்த லுங்கி கட்டின்னு ஒருத்தர் இருக்கானா, அதே பாரு தெருப்புற நீ எந்த போகிற எங்கே வரலாம் தெரியும், வந்தியா உன் வேலையை பார்த்துனே போயினே இரு, இந்த மாதிரி விஷயத்தான் தலையிட்டுன்னா நீ உயிரோடு இருக்க மாட்டேன்னு மிரட்டுறாங்க. இப்போது ஒரு வழக்கறிஞருக்கு இந்த சிக்கல் வருதுன்னா, இப்போ நான் போய் காவல்துறையில் ஒரு வழக்கறிஞர் போய் தகவல் கொடுக்குறாரு, இல்லை ஒரு சமூக ஆர்வலர் போய் இது போல் அந்த குற்றம் பற்றி சொல்கிறாருன்னா நடவடிக்கை எடுக்க வேண்டிய காவல்துறையே இப்படி போட்டு காட்டி கொடுக்குற வேலையை செஞ்சால் அப்போ எவ்வளோ மோசமான சூழ்நிலை இருக்குன்னு நான் முழுக்க நம்புகிறேன். இதில் முழுக்க காவல்துறைக்கு பங்கு இருக்குது. எப்படி நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போது இந்த 2 ஆண்டுகளில் மட்டும் 51 டன் போதைப் பொருள் கைப்பற்றிருக்கு. 51 டன், சரிங்களா, ஒரு 51,000 கிலோ பண்ணியிருக்கிறாங்க. 29,700 பேரை சஸ்பெக்டுன்ற பேரில் கைது பண்ணிடுறாங்க. அப்போ இதோட வால்யூம் பாருங்கள். நான் சொல்கிறது இந்த கடந்த 2 ஆண்டுகள், இப்போ இன்னும் இதுக்கான தரவு வரல, நான் சொல்கிறது கடந்த 2 ஆண்டுகளுக்கான தரவு. அப்போ 22, 21, 22 வச்சுக்கோங்க. அப்போ இந்த 2 ஆண்டு 23, 24க்கு இப்போ வரணும். இப்போ இந்த 2 ஆண்டுகளில் 51 டன். இதெல்லாம் இந்த ஜாஃபர் கேஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடி, இந்த மெட்டாபெத்தமின்லாம் வர்றதுக்கு முன்னாடியே இவ்வளோ பேர் கைது பண்ணப்பட்டிருக்காங்க. இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கைது பண்ணுறாங்கல்ல, கைது பண்ணி அவங்க மேலே வழக்கு போடுறாங்கல்ல, வழக்கு போட்டால் கன்விக்ஷன் ஆகணும், தண்டனையில் போய் முடியணும்ல. அப்படி எவ்வளோ முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா 13 விழுக்காடு தான் தண்டனையில் முடியுது. எவ்வளோ? 100 வழக்கு போட்டால் 13 விழுக்காடு தண்டனையில் முடியுது. நமக்கு நினைக்கலாம் ஒருவேளை சரி அவ்வளோதான் ப்ரூவ் பண்ண முடியும் போகுது, அப்படி தான் இருக்குன்னு நினைக்கணும்னா இல்லை. நீங்கள் மற்ற மாநிலங்கள் இருக்குல்ல, நம்ம இந்த தமிழ்நாடு தவிர மற்ற மாநிலங்களோட ஆவரேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 78 விழுக்காடு போதைப் பொருள் தொடர்பான ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டால், 100 வழக்கு பதிவு செய்யப்பட்டால் 78 விழுக்காடு தண்டனையில் முடியுது. மற்ற எல்லா மாநிலங்களையும் நான் சொல்கிறது நேஷ்னல் ஆவரேஜ் எக்ஸ்க்ளூடிங் தமிழ்நாடை கழிச்சுட்டு மற்ற மாநிலங்கள்லாம் கணக்கெடுத்து 78 பேர் 100 பேருக்கு மேலே வழக்கு போட்டால் 78 பேர் தண்டனைக்குள்ளாகிறோம். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் 13 விழுக்காடு போகிறோம்? இந்த என்டிபிஎஸ்சி இருக்குல்ல, இந்த நார்கோட்டிக் ட்ரக்ஸ்லாம் டீல் பண்ணுற அந்த அமைப்பு இருக்குல்ல, அந்த அமைப்பு 92 விழுக்காடு கன்விக்ஷன் ரேட் வச்சுருக்கு. அவன் கைது பண்ணான்னா 100ல் 92 பேர் குற்றவாளின்னு நிரூபிக்கப்படுறான். ஏன் இங்கே மட்டும் 13 விழுக்காடு தண்டனை மட்டுமே பெறப்படுது அப்படின்னா, ஒன்று பதியப்படுற வழக்கு பொய் வழக்கு, இல்லைன்னா வேணுன்ட்டு அந்த குற்றவாளிகளுக்கு உறுதுணையாக நின்று காவல்துறை அந்த விடுதலை ஆகிற அளவுக்கு வேலை செய்யுதுன்னு. இப்போ பல வழக்குகளை சொல்கிறாங்க. என்னென்ன காரணம்லாம் இவங்க சொல்கிறாங்க. இப்போ 1.1 கிலோக்கு மேலே கைது பண்ணால் அதோட அந்த கிரேவிட்டி ஆஃப் தி அஃபென்ஸ் கூட, அந்த கைது பண்ணும்போது அந்த கஞ்சான்ற பொருள் 1 கிலோவுக்கு மேலே, ஆனால் 1.1 கிலோ, 1.2 கிலோ, 1 கிலோ 100 கிராம். இந்த ஒருத்தங்கிட்ட அது எப்படிங்க எப்பயுமே கேஸ் போடும்போது 1.1 கிலோவாக இருக்கும், 2 கிலோ இருக்கலாம், 4 கிலோ இருக்கலாம், 10 கிலோ இருக்கலாம். ஆனால் 1 தாண்டி இருக்கும், 1.2 கிலோ, 1.3 கிலோ, இல்லை 1.1 கிலோ இருக்கும். அப்போ ஏன் அப்படி இருக்குன்னு நீங்கள் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, அப்படி இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, இவங்க கைப்பற்றுகிற கஞ்சாவின் அளவு மிக 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 அதிகம்.
ஆனால் எந்த ஸ்லாபு தாண்டறதுக்கு இவ்வளோ வச்சுருந்தா மோசம்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவை விட ஒரு புள்ளி அதிகம் அப்படி வச்சுக்கிறாங்க. அப்போனா மீதி கைப்பற்றப்பட்ட கஞ்சா அல்லது போதைப் பொருள் எங்கே செல்லுது? அதை போலீஸு சர்க்குலேட் பண்ணுதா? போலீஸு வேறு யாருக்குன்னா கொடுக்குதா? இல்லை எந்த மாஃபியாக்கிட்டேருந்து கைப்பற்றுறாங்களோ அது என்ன மாஃபியாவுக்கு மூலமாக தகவல் கட்சி இவங்க கைப்பற்றுறாங்களோ அவங்களுக்கே திருப்பி இதை சப்ளை பண்ணிடுறாங்க. இதை காவல்துறையே செய்யுதோ அப்படின்ற ஐயப்பாடு நமக்கு வருது. காவல்துறை நடவடிக்கை எடுக்காததுக்கான காரணம் என்ன? காவல்துறையை விட இந்த போதைப் பொருள் கடத்தவர்கள் அதிகமான பலமோட இருக்கு. காவல்துறை வெறும் காவல்துறையாக மட்டும்தான் இருக்க முடியும். ஆனால் இந்த மாஃபியாக்கள் மாஃபியாவும் இருக்கான். இது அரசியல்வாதிகள் மட்டும் செய்கிறாங்கன்னா ஒரு விதமாக புரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஜாஃபர் சாதிக் போன்றவங்க ஒரு பெரிய காவல்துறை உயர் அதிகாரியோட எளிதாக போய் நீங்கள் போய் எடுத்துட முடியுமா? ஊடகவியலாளர் தானே. ஏதாவது ஒரு நேர்காணலுக்கு நீங்கள் நேரம் வாங்கிட முடியுமா? நீங்கள் 1008 புரோட்டோக்கால் இருக்குது, உள்ளே போக முடியாது. நீங்கள் கமிஷனர் ஆஃபீஸில் போயிருக்கீங்கன்னா உள்ளே போக முடியாது. வெளியிலே உங்களுக்கு செக்கப் இருக்கும், வாசல்லையே அந்த முகப்புலேயே இருக்கும். உங்கள் ஆதார் கார்டு கேட்பாங்க, நீங்கள் யாருன்னு கேட்பாங்க, எதுக்காக சந்திக்கணும்னு கேட்பாங்க, உங்கள் கூட எத்தனை பேர் வர முடியும்னு பார்ப்பாங்க. அதுக்கு பிறகு உங்களை ஸ்கேனிங் உங்களை தரவாக செக் பண்ணுவாங்க. அப்புறம் அடுத்த கட்டம் இன்னொரு அலுவலகத்துக்கு போகணும், அங்கே இன்னொரு தடவை செக் பண்ணுவாங்க. கடைசியாக கமிஷனர் அறைக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களை ஒரு தடவை பரிசோதனை பண்ணுவாங்க. இப்படிலாம் பண்ணி தான் உங்களை என்னையும் ஊடகமாக இருந்தாலும் மற்றவர்களாக அனுப்புவாங்கன்னா ஒரு சாதாரண போதை ஆசாமியால் எப்படி போய் அணுக முடியுது? அப்போ அதற்குள்ள சிக்கல் இருக்குது. இவங்க நான் ஏன் இது காவல்துறை மேலே அவ்வளோதோ சொல்ல வேண்டிய தேவை ஏற்படுதுன்னா, இங்கே போதையை கட்டுப்படுத்துங்க, இதை சரியாக நடவடிக்கை எடுங்கன்னு ஒரு முதலமைச்சர் கொடுக்க வேண்டிய தகவல் கொடுக்க வேண்டிய அல்லது கண்டிக்க வேண்டிய கேட்க வேண்டிய தேவையே முதல் கட்டம் இல்லை. அது ஒரு பொலிட்டிக்கல் மூவ், அது நிர்வாகத்தோட ஒரு பகுதி. இதுவே இல்லை, கவர்னர் ஆட்சியே இங்கே நடக்குது அப்படின்னா காவல்துறை இந்த வேலை செய்ய வேண்டிய கடமை பொறுப்பு இல்லையா? அப்போ செய்யணும்ல, நடக்கலை. மாறா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ 2-3 கேஸ் விடுதலை ஆகுது. அந்த கேஸுங்கள்லாம் நீதிமன்றத்தில் என்ன சொல்கிறாங்க, கஞ்சா பிடிச்சேன், இவரோட இவ்வளோ 1 கிலோ கஞ்சாவோட பிடிச்சேன்னு காவல்துறை நீதிமன்றத்தில் சொல்லுது. சொல்லும்பொழுது அவங்க கேட்குறாங்க, வழக்கு நடக்கும்போது எங்கே அந்த கஞ்சாவை கொண்டாங்க அப்படின்னு கேட்டால் அது எலி தின்னுடுச்சு, சர்க்காரியா ஊழல் காலத்தில் இது தின்னுச்சின்னு சொன்ன மாதிரி, கரையான் அரிச்சிடுச்சு, எறும்பு கோணி மூட்டையை தின்னுடுச்சுன்னு சொன்ன மாதிரி இதை எலி தின்னுடுச்சின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொரு என்ன சொல்கிறாங்க, நான் போலீஸ் ஸ்டேஷன் மாற்றினேன், அதனால் விடுதலை ஆகுது, அந்த கேஸ் விடுதலை ஆகுது. இன்னொரு கேஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது காவல்துறை நாங்கள் இடம் மாற்றணும், அலுவலகத்தை மாற்றணும், போலீஸ் ஸ்டேஷன் ஷிஃப்ட் பண்ணும்போது எங்களுக்கு அது தொலைஞ்சு போச்சு, அப்படி தொலைகிற பொருளாக எனக்கு ஒன்று பொருள் அப்படி சொல்கிறாங்க. இன்னும் சில கேஸில் டெஸ்ட்டு காமிச்சா அதில் மாட்டு சாணம், குதிரை சாணம், கழுத சாணம் இதெல்லாம் இருக்குது, அது கஞ்சாவே இல்லை அப்படின்னு சொல்லி அதன் காரணத்தாலையும் விடுபடுது. இப்போ இவங்க கைப்பற்றும் போது அது கஞ்சாவாக கழுத சாணியாக மாறிடுச்சா, குதிரை சாணியாக மாறிடுச்சா, இல்லை ஒரு ஃபார்மாலிட்டிக்காக ஸ்டாட்டிஸ்டிக்கல் கேஸுன்னு வாங்க, அதுக்காக புள்ளி விவரத்திற்காக இவங்க போடுறதுக்காக கழுத சாணியை இல்லை மாட்டு சாணியை வச்சு இவங்க கேஸ் போட்டாங்களான்ற கேள்விலாம் இருக்குது. அதன் அடிப்படையில் இந்த வழக்குகள் உங்களுக்கு விடுதலை ஆகுது. இப்போ விடுதலை ஆகுதுன்னா 2 கேள்வி இருக்குது. உண்மையிலேயே கைப்பற்றப்பட்டது கஞ்சான்னா அது காணாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்போ காணாமல் போயிருந்தா மறுபடியும் அந்த கஞ்சாவை என்ன பண்ணுச்சு காவல்துறை? அதை வேறு வித பயன்பாட்டுக்கு சுழற்சிக்கு விட்டுருக்குதா, இன்னொரு தடவை அது விற்பனைக்கு விட்டுருக்குதான்ற கேள்வி நமக்கு இயல்பாக எழுது. இல்லைன்னா அப்படி எப்படி ஒரு பதிலை சொல்ல முடியும்? அப்போ நீங்கள் கழுத சாணத்தை தான் கைப்பற்றுனீங்கன்னா கழுத சாணம் தெரியாத அளவுக்கு கூட ஒரு கஞ்சா கேஸ் போடுற அளவுக்கு நீங்கள் இருக்கிறீங்க. அப்போ அப்படி போட்டிருக்கீங்கன்னா அது உண்மையான வழக்கு இல்லைன்னு ஆகுது. அப்போது இங்கே புழக்கத்துலேயே இல்லைன்னா பரவாயில்ல, இப்போ புழக்கத்தில் இருக்குல்ல இருந்தும் அப்போ நீங்கள் பண்ணுறீங்கன்னா அதில் ஒரு உள்கை இருக்குன்னு பார்க்குறேன். இது ஒரு பக்கம் கஞ்சா. இப்போ கஞ்சா தாண்டி இந்த போதைப் பொருட்கள்லாம் இருக்குல்ல, மருத்துவமனை மெடிக்கல் ஷாப்பில் விற்காத போதைப் பொருட்கள் பப்புகளில் நடமாடும் போது எத்தனை பப்புகள் இன்றைக்கு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டன? எதில் இவங்க சர்ப்ரைஸ் விசிட்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி எத்தனை இதில் திடீர் சோதனை செய்தாங்க இவங்க? எதுலேருந்து என்ன கைப்பற்றப்பட்டது? நீங்கள் பாருங்கள், நீங்கள் நிறைய நம்ம தொடர்ச்சி ஒரு 3-4 வருஷமாக பார்த்தீங்கன்னா விடிய காலையில் 3 மணிக்கு 4 மணிக்கு பெரிய பணக்கார வீட்டு பிள்ளையாக இருக்கும். அந்த காரோட மதிப்பு ஒரு 6 கோடி ரூபாய், 4 கோடி ரூபாய், 3 கோடி ரூபாய் இருக்கும். இந்த காரோடு போய் பிளாட்ஃபார்மில் அடித்து ஏற்றிருப்பான். ஆனால் ஏற்றிருப்பான், 4-5 பேர் ஏற்றிருப்பான். ஆனால் அவன் யாருன்னு கைது பண்ணதை கூட தெரியாது. உங்களுக்கு விபத்துன்னு மட்டும்தான் வரும். அப்போ அதெல்லாம் எப்படி நிகழுது? உங்களுக்கு 4 மணிக்கு அவ்வளோ விபத்து நிகழும், 4 மணிக்கு விபத்து நிகழும். ஆனால் ஏன் அவ்வளோ ரேஷாக நடக்குதுன்னா போதை, உச்சக்கட்ட போதைலாம் இந்த ஒரு சிகரெட் போதையோ ஒரு மது போதையோ உச்சக்கட்ட போதையோ கொடுக்காது, தள்ளாட்ட போதையை தான் கொடுக்கும், ஒரு வெறி போதையை கொடுக்காது. இன்னொரு சிக்கல் என்ன, நீங்கள் இந்த போதைப் பொருட்களுக்கும் மதுவுக்கும் உள்ள என்ன சிக்கல்னா, மது குடித்தவனால சரியாக நடக்கக்கூட முடியாது. அவனால் ஏற்படுற விட ஒப்பீட்டு அளவில் பார்க்க போதீங்கன்னா உங்களுக்கு கண்டுபிடிச்சிடலாம், இவன் சரக்கு அடிச்சிட்டு வரான்டா, இவன் நம்ம கவனமாக இருக்கணும், இல்லை வண்டி வரும்போதே தெரிஞ்சிடும் இது மோசமாக இருக்கும். ஆனால் இந்த கஞ்சா இது போன்ற இருக்கலாம் உங்களுக்கு தெரியவே தெரியாது. பக்கத்துலேயே உட்காந்து சிரிச்சினே இருப்பான், கோவமாக இருக்கும், இதெல்லாம் கஞ்சாவோட இயல்பு. அதை சாப்பிட்டீங்கன்னா அது அப்படியே
அந்த என்ன ஃபீல் இருக்கும்போது சாப்பிட்றாங்களோ அந்த கஞ்சாவை எடுத்துக்கிறாங்களோ அதிலே சஸ்டெயின் ஆகும், அதிலே நிற்பாங்க. ஒரு காலத்தில் வந்து பரீட்சைக்கு ரொம்ப தீவிரமாக படிக்கிறவங்க கஞ்சா அடிச்சுட்டு படிப்பாங்க, ஏன்னா அது ஃபோக்கஸ்டாக படிக்கணுன்றதுக்காக. அப்படிலாம் அப்படி பழக்கலாம் இருந்தப்போ அதோட தன்மை என்ன, நீங்கள் கஞ்சாவோட தன்மை பார்த்தீங்கன்னா உங்களை அதிலே ஸ்டேபிளாக வைக்கும். அது மண்டைக்குள்ளே ஒரு வெறியோடு வைக்கும். நீங்கள் அந்த வெறியோடு இருக்கிறவன் தான் இந்த ரோட்டில் சும்மாவே போகிறவனை சட்டை பிடிச்சி அடிக்கிறது, அவங்ககிட்ட வந்து ஹீரோயிசம் காட்டுறதுக்காக பணத்தை பறிக்கிறது, பணத்தோட தேவையாக இருக்காது. அப்போ இதையெல்லாம் பார்க்கும்பொழுது இது முழுக்க முழுக்க காவல்துறை எடுக்க வேண்டிய நடவடிக்கை எடுக்கல. இதை விட மோசமான சூழ்நிலை என்னென்னா, அரசு வந்து கையாளாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த ட்ரக் மாஃபியாவோட ஒரு கூட்டு களவாணியாக இருக்கிறதுனால தான் இதை கண்டுக்கலன்னு நான் பார்க்குறேன். இப்போ தமிழ்நாட்டில் கைது செய்யப்படும் போது திமுக குற்றம் சாட்டுறாங்க, அதே மாதிரி குஜராத்தில் தான் அதிகமாக இருக்குன்னு திமுகவினர் அவங்கள குற்றம் சாட்டுறாங்க. மத்திய அரசும் மாநில அரசும் தான் இதை நடவடிக்கை எடுக்கணும். அரசுகளை தாண்டி உங்கள் கட்சிகளாக அந்த சண்டை போட்டுட்ருக்காங்களா சார்? இல்லை, அது திசை திருப்பல் மடை மாற்றுறது. நீ யோகியம் இல்லைன்னு நான் சொல்கிறோம், நான் பரவாயில்ல, அவன் என்னோட அவ்வளோ அயோக்கியனாக தமிழ்நாட்டில் பிடிக்கும் போது குஜராத்தை மட்டுமே கை காமிச்சிட்டு இருக்காங்க. என் கேள்வி அது இல்லையே. குஜராத்தில் இருந்துக்கிட்டே போட்டோம், நான் குஜராத்துக்கு ஓட்டு போடலையே, நான் தமிழ்நாட்டில் தானே ஓட்டு போடுறேன். நான் தமிழ்நாட்டில் தான், குஜராத்தை பற்றி கவலை குஜராத்திகள் பட்டுக்கொள்ளட்டும், ஏன் கவலை அது இல்லையே. நீங்கள் குஜராத்தில் போய் ஓட்டு கேட்குறீங்களா, அப்போ சொல்லுங்கள் குஜராத்தில் இருக்குதுன்னு சொல்லுங்கள். நீங்கள் ஓட்டு எங்கிட்ட தானே கேட்குறீங்க, தமிழ்நாட்டில் தானே கேட்குறீங்க, அப்போ எப்படி அந்த மாதிரி ஒரு பதிலை சொல்ல முடியும்? இப்போ அடிப்படையில் இது அறம் சாராது. நீங்கள் இதை வந்து கடத்தி விடுறதுக்காக, இதை மடைமாற்றம் பண்ணுறதுக்காக சொல்லப்படுகிற கேவலமான பதில்கள் தான் இதையும் நான் பார்க்குறேன். ஒரு மது சமூகத்தில் கொண்டு வரக்கூடிய சிக்கல் இருக்குல்ல, அதாவது இந்த போதையான வஸ்துக்கள், போதை வஸ்துக்கள் கொண்டு வரக்கூடிய சிக்கல் இருக்குது தெரியுங்களா, அதுலேருந்து நீங்கள் கணக்கிலேயே எடுக்க முடியாது. ஒரு போதைப் பொருளை சாப்பிட்டவன் ப்ரொடக்ஷன் முதல்ல நிற்குது, உற்பத்தி இந்த நாட்டில் உற்பத்தி இல்லாமல் போயிடுது, அவன் சுணங்கி படுத்துக்கிறான், அவன் ஒரு போதைக்கு அடிமையாயிட்டான்ற தகவல் அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சுதான் அந்த குடும்பமே சூன்யமாயிடுது. அவர்களை பற்றி சமூகத்தில் பார்வை, அந்த குடும்பத்தை பற்றியே சமூகத்தில் இருக்கிற பார்வை மாறி போகுது, அவன் உற்பத்தியும் போகுது. இவன் என்ன பண்ணுறான், ட்ரக்கு கடை வாங்கிறதுக்கு பணம் இல்லைன்னா திருடுறான், கொள்ளடிக்கிறான். அதன் மூலமாக யாரோட லைஃப், யாரோட வெல்த்து, யாரோட பணத்தை கொள்ளடிக்கும்போது அவங்களுடைய வளம் ஒரு தொடர்ச்சியாக போகுது. இது வந்து சமூகத்தில் மிகப்பெரிய பாரதூரமான தாக்கங்களை ஏற்படுத்த போகுது. இப்போ தான் இதோட தீவிரம் அதிகரிச்சுட்டு இருக்கு. இன்னும் 5-10 ஆண்டுகள் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த நாடு வந்து பெரும்பான்மை பகுதி சுடுகாடாக மாறதுக்கான வாய்ப்பு. இளைஞர்கள் வந்து இதுக்கு பாதிப்பு அடையும் போது அவங்க வேலை வாய்ப்புக்கோ வேலைக்கோ ஏதோ போகணும்னு தோண மாட்டேங்குது. அவங்க ஏதோ பணத்தை எடுக்கிறோம், நம்ம போயிட்டு இருக்கோம். இல்லை, அது இந்த போதையில் ஈடுபடுறவங்கள பாதி பேர் பரிதாபத்துக்குரியவர்கள், நல்ல பெரிய சமூகத்திலேருந்து வரக்கூடியவங்க தான். அவங்களுக்கு அதுக்கு அடிமையான பிறகு தான் என்ன வேணால் செய்யலாம், எதை செஞ்சாலும் பரவாயில்ல, இந்த போதையை அடைஞ்சு ஆயிடணும் அப்படின்ற தீவிரம் வருது. நீங்கள் சொல்கிறீங்க இளைஞர்கள்னு, இளைஞர்கள் கிடையாது, இளைஞிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்கள் அது கூர்ந்து பாருங்கள். என்னென்னா இப்போ இந்த மாதிரி விஷயங்களை ஒரு பையன்னா கூட கண்டிப்பாங்க சத்தமாக, ஒரு ஆண்னா வீட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாங்க. ஒரு பெண் இப்படின்னா வெளியே கூட சொல்ல முடியாது, அப்படியே பார்ப்பாங்க. அப்படி கற்பிழ்ந்த பெண்கள், அப்படி தனியாக பாலியல் வழியில் போன பெண்கள் ஏராளமாக ஆகிட்டே இருக்கிறாங்க. அது யார் இதை பண்ணுறாங்கன்னா, இதை யாரோ சாதாரணமாக ரோட்டில் படிக்காத பிள்ளைங்க பண்ணுறது, இதை பண்ணுறது பூரா, இதில் மாட்டிக்கிறது பூரா, இந்த சிக்கலுக்குள்ளே ஒரு படித்த பெண்கள், இளம் பெண்கள், நல்ல நடுத்தர வர்க்கம், அதுக்கு மேலே இருக்கிற பெண்கள். அப்போ அவர்களுடைய வாழ்க்கையே உங்களுக்கு சூரிய இது என்னென்ன கொண்டு போவோம். இப்படிப்பட்ட பெண்களை வந்து பாலியல் தொழில் கொண்டு பண்ணுவாங்க, அவர்களுடைய உடல்நிலை பாதிக்கப்படும். இதை மாதிரி புகைப்படங்கள் எடுத்து வச்சுக்கலாம், அந்த பெண்கள் தவறாக பாலியல் ரீதியாக பயன்படுத்தப்படலாம். இப்படி அடுக்கடுக்கான பல பிரச்சனைகளை உண்டு பண்ணும் சமூகத்தில். இது இவ்வளோ பெரிய சமூக சிக்கலாக இருந்தும் அரசு வந்து அப்படியே மெத்தனமாக இருக்கிறது நமக்கு என்ன காட்டுதுன்னா, இந்த தொழிலில் அரசுக்கு பங்கு இருக்கிறதோ அப்படின்றத நமக்கு உறுதிப்படுத்தி கொடுக்குது. இல்லைன்னா நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும்ல. இது வந்து இன்றைக்கு பற்றி எறியக்கூடிய பிரச்சனை. நீங்கள் குஜராத்தில் மோசமாக இருக்குன்னு சொல்கிறதுக்கு நான் குஜராத்தை பற்றி கவலைப்படல. என்னோட கேள்வி அது இல்லைங்க, எனக்கு தமிழ்நாட்டை பற்றி தான் கேள்வி. நான் தமிழக முதல்வர் தான் கேட்க முடியும், குஜராத் முதல்வர்கிட்ட கேட்க வேண்டிய தேவை எனக்கு என்ன இருக்குது? அப்போ இது வந்து மடை மாற்றுக்கிற வேலை. அவர் என்ன சொல்லணும், ஆமாம் நான் ஆளுகிற மாநிலத்தில் இருக்குது, இல்லைங்க நான் சரி பண்ணிட்டேன், நீங்கள் காட்டுங்க புள்ளி விவரத்துன்னு காரணம். இன்னொரு மோசடியும் நடக்குது, இந்த அரசு புள்ளி விவர மோசடி நடக்குது. இப்போ நீங்கள் சிக்னிஃபிகண்ட்டாக குறிப்பிட்டும் அளவில் பார்த்தீங்கன்னா 2021க்கு பிறகான கொள்ளை சம்பவம் எண்ணிக்கையில் பர்சன்டேஜில் எண்ணிக்கையில் அதிகமாக இருக்குதுன்னா வேறு 100 பேர் இருந்தப்போ 5 குற்றம்னா 200 பேர் இருந்தப்போ 10 குற்றம். இது எண்ணிக்கையின் அடிப்படையில் குற்றங்கள் 5லேருந்து 10 ஆகுது. ஆனால் விகிதாச்சார அடிப்படையில் 100 பேர் இருக்கும்போது உங்களுக்கு 5% ஆகுதுன்னா 200 ஆன பிறகு 7% ஆகுதுன்னா அது ஒட்டுமொத்தத்திலே கூடுது. அப்படி கற்பழிப்பு இது அதிகமாக இருக்குது. வழக்குகள் அரசு ஆவணத்துப்படியே கொலை வழக்குகள் அதிகம், மர்டர் ஃபார் கெயின், லாபத்திற்காக செய்கிற கொலை அதிகமாக இருக்குது. இதெல்லாம் அதிகமாக இருக்குது. இது வந்து டேட்டா மோசடி பண்ணியே, டேட்டா மோசடின்னு நான் எப்படி சொல்கிறேன்னா, பல வழக்குகளை போல காவல் நிலையத்தில் போட மாட்டாங்க, அப்படியே இப்போ கம்ப்ளைண்ட் இந்த
மர்டர் கேஸ் தவிர, ஏன்னா போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும், உடல் கூறாய்வு சிகிச்சை பண்ணணுன்றதுனால அந்த வழக்கை பதிஞ்சு தான் தீரணும், அதை தவிர்க்க முடியாது. சில சமயங்கள் அதை சந்தேகத்துக்கு மரணம்னு போட்டு அதை பதிவு பண்ணுவாங்க, அதை கொள்ளையாக கூட போட மாட்டாங்க. அந்த கணக்குப்படி பார்த்தாலுமே இது கூட வருது. அப்போது இந்த கொள்ளை, மற்றதெல்லாம் கற்பழிப்பு, இந்த பாலியல் வன்புணர்வு, பாலியல் துன்புறுத்தலாம் பலது வழக்காக வராது. பல பேர் சொல்லவே மாட்டாங்க, பல பெண்கள். அப்படி சொல்கிறதுலையும் பலது சமாதானம் ஆகிடும், போலீஸ் ஸ்டேஷன்லேயே வச்சு தீர்த்துருவாங்க, வெளியே தெரிஞ்ச குடும்பத்துக்கு அசிங்கம் உண்டு. அப்போ அப்படி வராமலும் வந்ததையும் காவல்துறை போடாது, வழக்கு போடாது. அப்படி வழக்கும் போடாமல் இருக்குன்னா டேட்டா மறைச்ச பிறகே இன்க்ரீஸ் இருக்குது. உங்களுக்கு குற்றங்களுடைய எண்ணிக்கைக்கான புள்ளி விவரங்களை மறைச்ச பிறகே அதிகமாக தான் இருக்குது, அது குறையல ஒப்பீட்டு அளவில். அப்புறம் எவ்வளோ குற்றங்கள் சமூகத்தில் நிகழ்ந்துட்டுருக்குன்னு பாருங்கள். அப்போ நீங்களும் நானும் எவ்வளவு தைரியமாக வெளியில் நடந்து போக முடியும் அப்படின்றதுக்கு. இப்போ சமீபமாக இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். அது பீகாருக்கும் ஜார்க்கண்டுக்கும் கிட்ட நம்மளோட க்ரைம் ரேட் கூட வந்திருக்கு. அது இந்தியாவில் 2வது இடத்துல பல குற்ற சம்பவங்கள் வந்து தமிழ்நாட்டில் சென்னையில் அரங்கேற்று இருக்குன்னு வருது. அப்படி 2வது இடம்னா நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள். நம்ம அதை தான் சொல்லுவோம், பீகாரை, ஜார்க்கண்ட் இது மாதிரி பகுதிகளை தான் நம்ம அச்சமான பகுதிகள்னு சொல்லுவோம். அதற்கு இணையாக தமிழகம் ஆகிட்டு இருக்குன்னா அப்போது தமிழக அரசு என்ன பண்ணுதுன்றது கேள்வி இருக்குது. பொதுவாகவே திமுக அரசு எப்பப்பெல்லாம் பொறுப்பேற்குதோ அப்போல்லாம் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போகும். ஆனால் அப்போ கூட உங்களுக்கு இது மர்டர் ஃபார் கெயின் அதிகமாக, ப்ராப்பர்ட்டி சம்மந்தம் எப்பயுமே திமுக அரசு உங்களுக்கு பொறுப்பேற்றதுனால சொத்தை போய் எடுக்கிறது, அடுத்தவங்க சொத்தை அடையிறது, மத்தியஸ்தம் பண்ணுறது, கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது, பண மோசடி பண்ணுறது, இது மாதிரி விஷயங்களில் மர்டர் ஃபார் கெயின் அதிகமாகும். பணத்திற்காக செய்கிற கொலைகளின் எண்ணிக்கை அதிகமாகும். ஆனால் எந்த காலகட்டத்திலையும் இப்படி போதை தொடர்பான வழக்குகள் இவ்வளோ அதிகமான, அது தொடர்பான குற்றங்கள் இவ்வளோ ஆனதில்லை. அப்போது இந்த ஒட்டுமொத்த சமூகத்தையும் தன்னுடைய சுயலாபத்திற்காக திமுக அரசு வந்து போதையோடு சேர்த்து படுகொழியில் தள்ளுது இந்த ஒட்டுமொத்த சமூகத்தையும் நான் பார்க்குறேன். தடுப்பூசியினால ரத்தம் உறைதல் போன்ற பக்க விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி ஆய்வு வெளியாக இருக்குது. நாம் தமிழர் கட்சி தடுப்பூசிக்கு ஆதரவாக இருக்கா, எதிராக இருக்காங்கிற மாதிரி சமூக வலைதளங்களில் பேச்சு போயிட்டே இருக்குது. சீமானவர்கள் தடுப்பூசி போட்டாரா போடலையா, ஒரு முறை வந்து நான் தடுப்பூசி போடலன்னு சொல்கிறாரு, ஒரு முறை நீங்கள் போட்டுங்கன்னு சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி பெரிய பேச்சு போயிட்டுருக்கு சார். நாம் தமிழர் கட்சி தடுப்பூசிக்கு ஆதரவாக இருக்கா, எதிராக இருக்கா? இல்லை, இப்போது கோவிட் வந்து உச்சத்தில் இருந்த காலத்திலேயே நம்ம என்ன நிலைப்பாடு எடுத்தோம்னா, அது வந்து இட் இஸ் நாட் டைம் டெஸ்டட். அது காலத்தால், ஏன்னா ஒரு வேக்சின் வரணும்னா 10 ஆண்டு காலம் அது வந்து உங்களுக்கு அது பயன்படுத்தப்படணும். அது என்னென்னா டெஸ்ட் ஆன் ஹியூமன், டெஸ்ட் ஆன் அனிமல், டெஸ்ட் ஆன் ஹியூமன் பண்ணுவாங்க. முதல்ல மிருகங்களுக்கு கொடுத்து அது எப்படிலாம் வேலை செய்யுது, என்னென்ன பக்க விளைவுகள் உண்டு பண்ணுதுன்னு பார்த்துட்டு அப்புறம் வாலண்டியர்ஸை கேட்பாங்க. ஒரு 100 பேர், ஒரு 200 பேர், யாரெல்லாம் விருப்பமாக இருக்கீங்களோ பணம் கொடுக்குறோம் வாங்கன்னு கூப்பிட்டு அவங்க மேலே இந்த கோவிடை போட்டு இந்த இதையும் போடுவாங்க. இந்த எந்த நோய் எதிர்ப்பு போடுறோமோ அதையும் சேர்த்து போடுவாங்க, வேக்சினையும் சேர்த்து போட்டு டெஸ்ட் பண்ணுவாங்க. 10 ஆண்டுகளுக்கு பிறகு தான் அதை முடிவு பண்ணுவாங்க. அப்படிலாம் எதுவுமே இல்லாமல், எந்த அக்கறையும் இல்லாமல் நம்மக்கிட்ட ப்ரூவன் மெத்தட் இருந்தது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஆயுர்வேத சித்த மருத்துவம் பிரமாதமாக வேலை செய்யுது. இன்ஃபேக்ட் சித்த மருத்துவத்துக்கு போனவங்க கோவிடில் யாருமே சாகலைன்னு கூட சொல்கிற அளவுக்குலாம் அவ்வளோ அளவுக்கு சிறப்பாக நமக்கு மருத்துவம் இருந்தது. அந்த சூழ்நிலையில் நீங்கள் போடலைன்னா நாங்கள் உங்களுக்கு ரேஷன் கார்டு கிடையாது, போடலைன்னா உங்களுக்கு ஆதார் கார்டு கிடையாது, போடலைன்னா உங்களுக்கு ஓட்டர் லிஸ்ட் கிடையாது, போடலைன்னா நீங்கள் ஃப்ளைட்டில் போக முடியாது, கோவிட்லாம் போகணும்னு நீங்கள் நெருக்கடி உண்டு பண்ணிட்டீங்க. நீங்கள் இதை பற்றி எந்த விதமான விஷயமே கருத்தை வெளியிடக்கூடாதுன்னு கூட மத்திய அரசு அறிக்கைகள் விட்டுது. அப்போ நம்ம என்ன சொல்ல முடியும்? நம்மளோட நிலைப்பாடு கோவிட்ஷீல்டு போட வேணான்றது அப்பயுமே நிலைப்பாடாக இருந்தது. அப்போ அண்ணனை போட்டுக்கலையே, அண்ணன் போட்டுக்கவே இல்லை. அவர் என்ன அரசியல் இதுபடி நம்ம பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டாக என்ன கொடுத்தாங்க அண்ணன்னா, போடுவதும் போட்டுக்கொள்ளாதும் அவரவர் விருப்பத்தை சார்ந்தது, அவரவர் உரிமை சார்ந்ததுன்னு சொல்லிட்டு அதை போல் நம்ம சொல்ல முடியாது. உங்களுக்கு சட்டப்படியாகவும் அதுதானே. அப்படி உங்களை கட்டாயப்படுத்த முடியாது. எதுவுமே நீங்கள் போட்டுக்காது உங்களை கட்டாயப்படுத்த முடியாது. அப்போ அது இதுதான் ஸ்டேட்மெண்ட்டு. அவரவர் விருப்பம் சார்ந்தது. ஆனால் போட்டுக்குங்க, மற்ற எல்லா கட்சியும் பரிந்துரை பண்ணுது, போட்டுங்க, அப்போ தான் தேசத்தை நீங்கள் காப்பாறீங்க, இல்லைனா தேச துரோகிங்க, நீங்கள் இன்னொருத்தருக்கு வந்து கோவிடை பரப்பிடுங்க, நாசனம் பண்ணிவிடுங்க குடும்பத்தையே, இப்படி எல்லாம் பேசப்பட்டது தானே. அப்போ அதை நம்ம ஒட்டுமொத்த சமூகமும் இந்தியாவும் அப்படி இயங்கிட்டு இருக்கும்போது நம்ம எப்படி அதை மாற்றி சொல்ல முடியும்? அதனால் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டு இதை விட நம்ம சூசகமாக சொல்ல முடியாது. போடணும்னு தேவைன்னா அண்ணன் போட்டுக்குங்க, அதுதான் நல்லதுன்னு சொல்லியிருப்பாங்கல்ல. அதன் மேலே நம்பகத்தன்மை இல்லாதனால தான் இப்போ அப்படி பேசப்படுது. கோவேக்சின் எவ்வளோ நம்பகமானது நமக்கு எப்படி தெரியும்? இப்போ அங்கே
மேற்கத்திய நாடுகளில் வழக்கு தொடுக்கப்படுறதுனால லண்டனில் வழக்கு தொடுக்கப்படுறதுனால அங்கே இந்த விவரத்தை அவங்க போட முடியுது. இங்கே நீங்கள் அப்படி ஒரு வழக்கை தொடுத்துற முடியுமா? அப்படி சூழல் இருக்கா? இங்கே நீங்கள் இது போடாததுக்கு வெளிநாடு போக முடியாது, உங்களுக்கு அந்த சலுகை கிடையாது, இதை கேட்க முடியாது, நீங்கள் கட் பண்ணிங்க அப்படி கூட போட்டுட்டு இங்கே இருக்க முடியுமா? அந்த மாதிரி கல்புர்கிக்கான கதைங்க மாதிரி தான் அங்கே ஆகும். அதனால் இங்கே அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் கோவேக்சினில் என்ன சிக்கல் இருக்குது, கோவிஷீல்டு என்ன சிக்கல் இருக்குதுன்னு காலம் போனால் தான் தெரியும். நமக்கு எந்த வேக்சினை பற்றியும் சந்தேகங்கள் இருக்கத்தான் செய்கிறது. அதனால் அதை விட சொல்ல முடியாது. நம்ம நிலைப்பாடு அது டைம் டெஸ்டட் கிடையாது. அது வந்து மனிதர்களை ஒரு மனிதர்களாகவே மதிக்காமல், எந்த ஆய்வுக்கும் உட்படுத்தாமல், ரெக்லெஸ் வே, அது ரொம்ப அசட்டையாக அது தயாரிக்கப்பட்ட மருந்து தான் நம்ம கருதுகிறோம். அது இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி.